அண்மை செய்தி. தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையை ஸ்தம்பித்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை ராமேஸ்வரத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ரகு. இப்ப ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் நோக்கி படையெடுத்த காரணத்தால் அங்கு வாகன போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களின் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் விடுமுறை தினங்களாலும் காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருப்பதாலும் ஐயப்ப பக்தர்களின் சீசன் நடந்து வருவதாலும் ராமேஸ்வரம் நோக்கி ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் படையெடுத்து விட்டதைப் போல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்திருப்பதால் ராமேஸ்வரத்தின் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. ராமேஸ்வரம் நகரில் தங்கச்சி மடம் துவங்கி ராமேஸ்வரத்தின் 4 ரத வீதிகள், திட்டக்குடி பகுதி, தனுஷ்கோடி செல்லும் வழி, ஓலைக்குடா, அப்துல் கலாம் நினைவிடம் பகுதி என அனைத்து பகுதிகளும் வாகனங்களால் நிரம்பி காணப்படுகிறது. ராமேஸ்வரத்திற்குள் நுழையும் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஒரு இடத்தை கடப்பதற்கு வாகனங்களுக்கு பல மணி நேரத்திற்கு மேல் ஆவதாக கூறப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தற்போது வரிசை கட்டி நிற்கும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமின்றி ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வருகை தந்திருப்பதால் ராமேஸ்வரம் நகரில் உள்ள விடுதிகள் அனைத்திலும் வாடகை கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தி இருப்பதாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரகு.